இந்திய குடிமகனா வரி கட்டவே வக்கு இல்லாதவர் விஜய். ஆனால் அதுக்கு வந்துட்டு மேல்முறையோடும் போறாங்கன்னும் போது அவர் பக்கத்தில் ஏதோ ஒரு நியாயம் இருக்க போய் மேல்முறையோட போக வாய்ப்பு இருக்கா? சொல்லணும்ல, என்ன நியாயம்னு சொல்லணும்ல. நீங்க ஏமாத்துறீங்க, இவ்வளவு வந்து ஏமாத்துறீங்கன்னு ஒரு கேஸ். ஆனா அது ஒரு சொற்பமா நம்மளோட ஒரு 1.5 கோடி ரூபா, அது ஒரு விஷயமே கிடையாது. 200 கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு 1.5 கோடிங்கிறதுல சாதாரண அமௌண்ட். அது கட்டி தொலை வேண்டியதானே. விற்க வைக்கிற கேண்டிடேட்ல ரஜினியோட பேரை அப்போவே பாஜக முடிவு பண்ணும். ஆனால் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிற 2017 காலகட்டத்தில் தான். ஆனால் அவங்க 2017 முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க வச்சிருக்கிறாங்க, ரஜினிக்கு நம்ம ஜனாதிபதியில் தான் இல்லை துணை ஜனாதிபதி அந்த மாதிரி ரேஞ்சு கவர்னரே இருக்கலாம் அப்படின்ற லிஸ்ட் வரைக்கும் அவங்க வச்சிருக்காங்க. யாராவது எதிர்பார்த்தோமா இளையராஜாவை அவன் எம்பி ஆக்குவான்னு, இல்லை எல்முருகன் மத்திய அமைச்சர் ஆகும்னு எதிர்பார்த்தோமா? விஜயை மடக்கிறதுக்கெல்லாம் பெரிய பாயிண்ட் எல்லாம் கிடையாது. பாஜக நினைச்சிச்சுன்னா விஜயோட சினிமா வாய்ப்புகள் எல்லாத்தையும் நிறுத்த முடியும். அவருடைய ஆரம்பம் தான் ஜனநாயகன், அதையே நிப்பாட்டிட்டாங்க. எப்படி வேணாலும் நிறுத்த, இனிமேல் நீ உனக்கு எந்த படமும் உன்னை தேடி வராதுன்னு நிறுத்த முடியும். நான் அடுத்த எம்ஜிஆர் அப்படிதான் ஒடுக்குனாங்க, அதனால என்னையும் இப்படிதான் ஒடுக்குறாங்க, யார் விஜய் ஒடுக்குறா அப்படின்னு திரும்ப ஒரு கேள்வி கேட்டால் பெப்பன்னு. சினிமாவில் இருக்கிறவங்கள அரசியலுக்கு வரீங்கன்னா சினிமாவில் நீ யோக்கியமா இருந்தியா? சினிமாவில் நீ கஷ்டப்பட்டிருக்கியா? சினிமாவில் நீ போராடிருக்கியா? உன் துறையில நீ சரியா இருந்திருக்கியா? அப்புறம் எப்படா நீ மக்கள் பிரச்சனையை பேசுவ? மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது திரு சேகுவார் அவர்கள். தொடங்கும். வணக்கம் பிரதர். தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு விஜய் வருகைக்கு பின், விஜய் வருகைக்கு முன் இப்படின்னு பிரித்து பார்த்தா சரியா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன அவ்வளோ பெரிய ஆளாக அவர் என்ன தெரியுது, என்னென்ன ஏதோ முக்கியமான தலைவர்களோட சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு முன் பின்ன நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் யாராவது ஒரு ஸ்பாய்லர் வருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது யாராக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி வந்து ஓட்டை பிரிக்க வருவாங்க. ஒரு வாட்டி கமல்ஹாசன் இறக்கி விட்டாங்க, அப்புறம் இப்போ ஒரு தெளிவான முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் ரஜினி இறக்கி விட்டாங்க, நடுவில் விஜயகாந்த், சீமானு, அப்புறம் சரத்குமார், இப்படி தொட்டு போனால் நீங்கள் எம்ஜிஆர் வரைக்குமே, எம்ஜிஆர்லேருந்து எல்லாரும் யாரோ ஒரு சினிமா பிரபலங்களை இறக்கி அப்படி பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா அவர் வருகைக்கு முன் இவர் வருகைக்கு முன் பார்த்தா ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஒன்று தான், ஒரே தேர்தல் தான். ஆனால் இங்கே ஆட்சியில் நிலையாக நிற்கிறதுனா அதிமுக இல்லைன்னா திமுக. அவங்க மக்களிடையே போய் கீழே போய் நின்று அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டியை அவங்க பிடிச்சி வச்சு உட்கார்ந்துருக்காங்க. நாங்கள் வந்தால் மாற்றோம்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஸ்பாய்லர் வருவாங்க. அதனால இது முன் பின்னுன்றே போகணும். ஒரு ஸ்பாய்லர் அவ்வளோதான். இவருக்கு நம்பர் வேணால் கொடுக்கலாம், நீங்கள் எத்தனாவது ஸ்பாய்லர் தமிழ்நாட்டுக்கு அப்படி வேணால் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற ஆட்கள்லேயே இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு அதிமுகவே இருக்குது. பட் எம்ஜிஆரை மையப்படுத்தி தான் இங்கே எல்லா ஸ்பாய்லரும் வராங்க. நானும் எம்ஜிஆர். விஜயகாந்துக்கு என்ன சொன்னாங்க? கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னாங்க. சீமான் வந்து என்ன சொன்னார்? நான் திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னாரு. சரத்குமாரும் அதே தான், கமல்ஹாசனும் அதே தான், நாங்கள் 2 பேருக்கும் இல்லை, நாங்கள் இப்படின்னாரு. ரஜினிகாந்தும் அப்படி தான், நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படின்னு வந்தார். இப்போ விஜயும் அப்படி தான், நான் அடுத்த எம்ஜிஆர் அப்படி தான் ஒடுக்குனாங்க, அதனால் என்னையும் இப்படி தான் ஒடுக்குறாங்க, யார் விஜய் ஒடுக்குறா அப்படின்னு திரும்ப ஒரு கேள்வி கேட்டால் பெப்பன்னுவார். என்ன ஒடுக்குறாங்க, யார் ஒடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் இவர் என்னமும் சமூக போராளி மாதிரி போராடி களைச்சி போய் தினமும் மக்களுக்காக இவர் போராடுறதுக்காக வெளியில் வரும்போது அப்படியே தடுத்து வீட்டுக்குள்ளேயே இருக்கு, அன்றைக்கி வெளியே வந்தால் பெரிய போராட்டமாயிரும்னு தடுத்து நிறுத்துகிற மாதிரி, தினம் ஒரு பத்திரிகைகளை படித்து அதுக்கு ரியாக்ட் ஆகிற மாதிரி சமூக பிரச்சனையோட ஒன்றி இது பண்ணிக்கிட்டு இவர் மக்கள் எல்லாரும் இவர் வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி, இவர் வர ரெடியாகும் போது எல்லாரும் தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாங்க. அப்பெல்லாம் ஒரு மாதிரி தான் கிடையாது, எதுவும் கிடையாது. பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே படுத்து தூங்குறாரு, அவ்வளோதான். இவருக்கு அப்போ எப்பயாவது மாதத்தில் ஒரு நாள் வெளியே வருவார் போர் அடிச்சா. அப்போ எல்லாரும் எம்ஜிஆர் வேஷத்தை போட்டு வர்றது, எம்ஜிஆர் மாதிரி. அப்போ இருந்த அரசியல் சூழலே வேற, உங்களுக்கு வேற மாற்றுன்னு ஒன்று இல்லாமல் ஒரு நிலை இருந்தது. காங்கிரஸ் போயிடுச்சு. ஏன் காங்கிரஸ் போச்சுன்னா இந்திய எதிர்ப்பை இங்கே போட்டு இந்த தமிழ்நாட்டை சூறையாடுச்சு. அப்படியுமே தேசிய கட்சி இங்கே வேணாம், தமிழ்நாட்டு கட்சி தான் இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்காக போராடும் மக்கள் தேர்வு செஞ்ச கட்சி தான் திமுக. அதுலேயே கலைஞர் அண்ணாவையே பார்த்து வளர்ந்த ஒரு கூட்டம், அதுலேருந்து ஒரு ரசிகர் மனப்பான்மையில் எம்ஜிஆர் உருவாக்குனதே, எம்ஜிஆர்ன்ற ஒரு கருவியை உருவாக்குனதே அண்ணாவும் கலைஞரும் தானே, கண்ணதாசன் தானே. அவங்க எழுதின வரிகளை தானே இவர் பாடினாரு. சுயமாக இவர் எம்ஜிஆர் எழுதி பாடியிருக்காரா? சுயமாக அவர் ஏதாவது பண்ணியிருக்காரா? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்ன்றது எம்ஜிஆரோட வரியா? இல்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காகன்னு பாடினது எம்ஜிஆர் வரியா? இல்லை. அவர் சொன்னா நடிப்பார், அவ்வளோதான். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை புத்தகம் போட்டார்?
ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், இப்போ அண்ணா அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு என்னைக்கு நீங்கள் இன்னொருத்தருடைய கருத்தை நீங்கள் உங்கள் கருத்தாக எடுத்துக்கிறீங்களோ அன்றிலிருந்து அது உங்கள் கருத்து தான், நீங்கள் அதில் வந்துட்டு நிலையை வந்துட்டு மாற்ற தேவையில்லை அப்படின்னு. எம்ஜிஆர் மாதிரியான நடிகர்கள் கூட வந்துட்டு பிறர் எழுதி கொடுத்ததை வந்துட்டு பாடுறாங்க அப்படின்னா கூட அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அது அவங்க கருத்தா கூட பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு நிலை இருக்குல்ல. அப்ப அண்ணா சொன்னது டேலி ஆகும். கருத்தை உள்வாங்கிறது வேற, கருத்தை மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கிறதுங்கிறது வேற. நாம இப்ப தமிழ்நாட்டுல படிக்கிற கல்வியை மனப்பாட கல்வியா படிக்காதீங்க, புரிதல் கல்வியா படிங்கன்னு போராடுறோம்ல. அது காரணமே அண்ணா சொன்ன ஒரு வரிகள் தான். நீங்க பெரியார் இப்ப வித்தியாசமா ஒண்ணு சொல்லுவாரு, டே நான் சொல்றதை நீ கேட்காத, நான் சொல்றதை நீ கேட்காத, உன் புத்திக்கு எதுன்னு சரின்னு படுதோ அதை நீ கேளு, நான் சொல்றது கூட நீ கேட்காத, அவன் சொல்றது கேட்காதங்கிறாரு. அவர் சொல்ற கோணல்ல இருந்து பார்த்தா அது வேற பாயிண்ட். நான் கடவுள் இல்லைங்கிற, பெரியார் கடவுள் இல்லைங்க, திடீர்னு ஒரு நாள் கடவுளே வந்துட்டாரு, வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்தி எல்லாத்தையும் காட்டுறாரு, வறுமையெல்லாம் ஒழிக்கிறாரு, எல்லாரும் சமம் அப்படிங்கிறாரு. அப்ப எல்லாரும் கடவுள் நம்புவோம்ல. ஆனா அது நடக்காது. அதை தான் அவர் சொல்றாரு, நான் சொல்ற கூட கேட்காத, நீ உன் புத்திக்கு எதுன்னு படுன்னு பார்ப்பாரு, அறிவியலா பாரு. இங்க ஆன்மீகம்ன்றதெல்லாம் உன்னை கட்டமைப்பு ஒன்று ஒடுக்கி வச்சிருக்கு, புருட்டுகளா இருக்கு, அதை நம்பாத, உன் அறிவுக்கு என்ன எடுத்தோ அதை பண்ணுங்கிறாரு. அண்ணாவும் அதே தான், நீ உன் சிந்தனைக்கு எது எட்டுதோ, நான் பேசுறது நீ பேசுறேன்னா உன் கொள்கை ரைட்டு, ஆனா அதை உள்வாங்கிட்டு பேசுங்கிறாரு. நீங்க எல்லா தலைவர்களும் ஒரு ஒரு விதத்துல சொல்லுவாங்க. இவனுங்க இப்ப என்ன சொல்றானுங்கன்னா, அப்துல் கலாம் கனவு காண சொன்னாரு அப்படின்னு. அது ஒண்ணுதான் எங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள ஆழமா போனா வேற. அப்துல் கலாம் கனவு காண சொன்னாரு, ஆனா அந்த கனவை பகல்ல காண சொன்னாரு, அந்த கனவை நினைவாக்குறதுக்காக பாடுபடுங்கன்னு சொன்னாரு. இப்ப இதெல்லாம் கஷ்டமான வேலை. கனவு காண்றது ரொம்ப ஈஸியான வேலை, நைட்டு தூங்கிட்டே இருக்கலாம். அதை தான் விஜய் நைட்டு ஃபுல்லாக பொழுதுனைக்கு தூங்கி கனவு காண்டுகிட்டே இருக்காரு, அடுத்தடுத்த வேலைகளுக்கு வரதில்லை. இப்போ நீங்கள் யார் வேணாலும் கொள்கையை பேசலாம். இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற ஒரு நல்ல தலைமை பேர் அவர் சொல்றாரு இந்தியாவில் சாதிகளை ஒழிக்கணுங்கிறாரு. நம்புவீங்களா? சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அவர் சொல்றா அதை நம்புவீங்களா? இல்லை, அவர் சொல்றதை ஏற்றுக்க முடியாது இல்லையா? அவர் சொல்றதை ஏற்றுக்க முடியாது. இங்கே உருவாக்குனதே நீங்க தானடா, ஆர்எஸ்எஸ் தலைமையால் அவர் சொன்னா நம்புவீங்களா? இப்போ அவர் சாதியை ஒழிக்கணுங்கிறது பெரியாரோடது. பெரியார் சொன்னது மாதிரி நான் அப்போ அவர் பெரியாரிஸ்ட்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் விஜயம். நீங்கள் டி நகருக்கு போனீங்கன்னா கடைகளில் லைனாக எல்லா ஹீரோயினோட ஃபோட்டோவும் இருக்கும். அன்சிகா, தமன்னா, கீர்த்தி சுரேஷ்னு எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் அந்த கடைக்கு ஓனர் கிடையாது, அவங்கள வச்சு பிராண்டு பண்ணிக்கிறாங்க, அந்த கடை வருமானத்தை பறிக்கிறாங்க. அந்த மாதிரி விஜயும் பெரியார், அண்ணா, அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியாரெல்லாம் போட்டு பிராண்ட் ஆக்கிக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு, பொழப்பு நடத்திட்டு இருக்காரு. அவர் மீட்பர், புரட்சியாளர், இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். ஆனால் இப்போ ஜென்சி கிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மோடில் இருக்காங்கல்ல, அந்த மோடை விஜய் கரெக்டாக கேட்ச் பண்ணுற மாதிரி தெரியுதுல்ல. இப்போ ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு கிரிஞ்சா நம்ம பார்த்தா கூட அவங்க அதெல்லாம் ரசிக்கிறாங்களோ. ஆமாம், அது உண்மைதான். அந்த ரசனையை தான் அவங்களுடைய இயலாமை, அவங்களுடைய அப்பாவித்தனம், அவங்களுடைய அந்த மோகம், அதை விஜய் யூஸ் பண்ணிக்கிறாரு. அவங்க பாவம். நீங்கள் விஜய் ரசிக்கிற அந்த ஜென்சி கிட்ஸு அவங்க அப்பா அம்மாவுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி இந்த தமிழ்நாடு அரசு, அதிமுகவோ திமுகவோ, அவங்க ஏற்படுத்தின இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி நாம் இந்த இடத்துல நிற்கிறோமே, அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இங்கே நிற்கிறோமே அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்கு சொன்னாலும் நம்ம பூமர்னுவோம், அவங்களுக்கு அது புரியாது. திடீர்னு ஒருத்தன் வந்தால் நம்மளை ஊழலை ஒழிச்சிருவானா? ஊழலை ஒழிப்பாரா விஜய்? முதல்ல ஒரு இந்திய குடிமகனா வரிக்கட்டவே வக்கு இல்லாதவர் விஜய், வரிக்கட்டவே வக்கு இல்லாதவர். ஆனால் அதுக்கு மேல்முறையோடும் போறாங்கன்னும் போது அவர் பக்கத்தில் ஏதோ ஒரு நியாயம் இருக்க போய் மேல்முறையோட போக வாய்ப்பு இருக்கா? சொல்லணும்ல, என்ன நியாயம்னு சொல்லணும்ல. நீங்கள் ஏமாத்துறீங்க, இவ்வளவு ஏமாத்துறீங்கன்னு ஒரு கேஸ். ஆனா அது ஒரு சொற்பமான அமௌண்ட், ஒரு 1.5 கோடி ரூபா, அது ஒரு விஷயமே கிடையாது. 200 கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு 1.5 கோடிங்கிறதுல சாதாரண அமௌண்ட்டு. அது கட்டி தொலைய வேண்டியதானே. வரி கட்டுற எல்லாருக்குமே ஒரு பாருங்க, நம்ம தலைவர் நேர்மையா வரி கட்டிருக்காரு, டாக்ஸ் ஈடியாவது பாடுறா எங்க தலைவர்னு காட்ட வேண்டியதானே. ஏன் அதுக்கு மேல்முறையீடு போகணும்? இப்போ அஜித் ஒரு பைக் வாங்கினாரு, அதுக்கு கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் தான் அந்த பைக் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக டேக்ஸ் கட்டிட்டு தான் அதை எடுத்துகிட்டு ஓட்டுறாரு. எல்லாருமே டேக்ஸ் கட்டும் போது அது எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். பாரு, நம்ம தலைவர் டேக்ஸ் கட்டுறாரு, கருப்பு பணமே இல்லாமல் பார்க்குறாரு, கட்ட வேண்டியதானே சார் டேக்ஸு. இப்போ விஜயோட ஊழல் அம்பலமாகும் எப்போ? தேர்தல் நேரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுவார்ல, அப்போ எவ்வளோ சொத்து மதிப்பு காட்டுவார்? தோராயமாக எவ்வளோ காட்டுவார்? ஒரு படத்துக்கு ஒரு 200 கோடி வாங்குறாரா? நான் சொல்லல, அந்த கட்சியில இருக்கவங்க சொல்றாங்க. அதை வருஷம் சொல்லு 200 கோடி விட்டு வராருன்னு சொல்றாரு. இப்போ 200 கோடி வாங்குறாரா? ஒரு 10 படம் வச்சுப்போமா, கடைசி ஒரு 10 படம், கடைசி 10 படம் வச்சுக்கலாம். 10 படத்துக்கு 200 கோடினா எவ்வளோ? 200 கூட 2000 கோடி. 2000 கோடி. அதில் ஒரு டாக்ஸி ஃபீஸ்லாம் போனால் கூட எவ்வளோ வரும்?
ஒரு 100 கோடி மைனஸ் பண்ணிக்கோங்க. ஆமா ஒரு 200க்கு 60 கோடி 30% டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா கூட வந்துட்டு போச்சு. ஒரு 600 கோடியை கழிச்சிருங்களேன். 600 கோடி 1500 கோடி வச்சுப்போம். சும்மா 1400 வரும், 1500 கோடி 1400ன்னு வச்சுப்போம். 1400 கோடி ஒரு டாக்ஸ்ல காட்டுவாரா? அந்த வருமான தேர்தல் பிரமாண பத்திரத்துல எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு காட்டுவாரா? சாத்தியமே இல்லை. இது வரைக்கும் யாருமே எந்த நடிகனுமே அவ்வளவு சொன்ன மாதிரியே தெரியல. இப்ப கமலஹாசன் அவர்களே 600 சம்திங் தான் அந்த மாதிரி எதுவும் தான் இப்ப தெரிஞ்சிடும். டேய், நீ அப்ப டுபாகூரா எவ்வளவு சம்பளம் வாங்கின? யாரை ஏமாத்துற நீ? யாரை ஏமாத்துற? சரி 200 கோடி இப்பதான் வாங்குறாரு, பழைய படங்கள்ல எல்லாம் அவர் கம்மியா தான் வாங்கியிருக்காரு. நீ எல்லா படங்களையும் சேர்த்தா கூட உனக்கு இவ்வளவு பணம் வந்திருக்கணும்ல. நிச்சயமா இவ்வளவு எல்லா படமும் சேர்த்தா வந்திருக்கணும். நீ இப்ப காட்டும் போது விஜயோட ஊழல் அம்பலமாகும். எப்புட்றா என் புள்ள சண்முகமோ இல்லை கேசவனோ இல்லை சுரேஷோ ரமேஷோ குப்புசாமியோ கந்தசாமியோ எவனோ ஒருத்தன் மாடு மேய்க்கிறவன் மாடு மட்டுமே மேய்க்கிறான், ஸ்விக்கி ஓட்டுறவன் ஸ்விக்கி மட்டுமே ஓட்டுறான், கான்ட்ராக்ட்ல போய் வேலை செய்யறவன் கான்ட்ராக்ட்ல மட்டுமே வேலை செய்யறான். அவனோட வாழ்வாதாரம் ஒரு வருஷம் முழுக்க வேலை செஞ்சா கூட 6 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் வருஷம் முழுக்க ஓடி நாய் மாதிரி உழைச்சா கூட. ஆனா உனக்கு ஒரு வருஷத்துலேயே 400 கோடி வருதே எப்படி? அப்ப அது நேர்மையான பணம் இல்லை. ஒரு ஆள்கிட்ட மட்டுமே பணம் சேர்ந்துக்கிட்டே போகுதுன்னா அது வளர்ச்சி இல்லை, வீக்கம் அப்படின்னு இப்போ இவர் இந்த ஊழல் அம்பலமாகும்ல தேர்தல் நேரத்தில். உண்மை ஆதவர்ஜனா காட்டுவாரா எவ்வளவு பணம் நான் வச்சிருக்கேன்னு? ஆனா அது ஆதவர்ஜனா இல்ல, அவரோட மாமனார்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்க பொண்ணு பேர்ல அவங்க மாமனார் எழுதி வச்சிருப்பாருல்ல, மனைவி பேரும் சேர்த்து தானே தேர்தல் பிரமாண பத்திரத்துல காட்டணும். அப்ப மாட்டுவாங்க இல்ல? எப்படா லாட்டரி வித்தி இவ்வளவு காசு வந்துச்சுன்னு கேட்போம்ல, அப்ப மாட்டுவாங்க இவங்க எல்லாரும். இவங்கெல்லாம் ஊழல ஒழிக்க வந்திருக்கீங்களா லட்சணமா நம்ம திரும்ப அடிப்போம். நீங்களாம் அரசியலுக்கு வர்றதுக்கே தகுதி இல்லாதவர்கள். ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த ஆஃபீஸில் ஒரு 5 பேர் நீங்கள் எல்லோரும் வேலை செய்கிறீங்க, 5 பேர் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா தெரியும், மீதி எல்லாரும் ஹார்ட் ஒர்க்கரு, உங்களுக்கு மூளை மட்டும் வேலை செய்யுது, மற்ற எல்லாரும் உடல் உழைப்பு போடுறான். உடல் உழைப்பு போடுற எல்லாருக்கும் 25,000 ரூபா சம்பளம், 1 லட்சம் போயிடுது, உங்களுக்கு மட்டும் 9 லட்ச ரூபா அப்படின்னா அது நியாயமா அநியாயமா? அநியாயம் தானே அது. அதை தான் விஜய் செய்கிறாரு, அதான் திரைப்படத்தில் செய்கிறாரு. நீங்கள் ஒரு சினிமா ஷூட்டிங் அப்படின்னா முதல்ல டைரக்டர் 2 வருஷம் கதை எழுதணும், 2 வருஷம் அவரோட 1 வருஷமாவது குறைஞ்சபட்சம் உட்காந்து எழுதணும். சீனு, லொக்கேஷனு, கட்டு, சாங்கு எல்லாம் பேஜாக எழுதணும். எழுதிட்டு ப்ரொடியூசரை போய் பார்க்கணும். ப்ரொடியூசர் அவர் தனியாக சம்பாரிச்சு வச்ச பணத்தெல்லாம் அது தனி கதை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காஸ்ட்டாக பார்க்கணும். இதெல்லாம் டைரக்டரோட வேலை. ஒவ்வொரு காஸ்ட்டாக பார்க்கணும், அசிஸ்டன்ட் டைரக்டரை தேர்வு செய்யணும், அதுக்கப்புறம் லொக்கேஷன்ஸை போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே நடிக்கிறவங்க செட்டு போடணும், செட்டு போடுறவங்க உடல் உழைப்பு, அப்புறம் ஜிம்மி சிப்பு, கேமரா, கேரவனு, வண்டி எடுத்துகிட்டு யூனிட் வண்டி, சாப்பாடு அப்படின்னு எவ்வளோ பேர் ஒரு படத்துக்காக வேலை செய்கிறாங்க. இதில் நோகாமல் வேலை செய்கிறது ஹீரோ மட்டும்தான். வருவார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிற நடிப்பார், போயிடுவார், திரும்ப போட்ட சேரை கூட எடுத்து வைக்க மாட்டார். ஆனால் அவருக்கு அவ்வளோ பணம் வருது அப்படின்னா சினிமா துறை ஊழல் துறை தானே? இல்லை, ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்துட்டு ஒரு கடை திறப்பு விழாவுக்கோ இல்லை ஏதாவது ஒரு விதத்துக்கு நீங்கள் கண்டென்ட்டாக கூப்பிட்டீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் கேட்குற ஆட்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவங்களுக்கான பெரிய உழைப்புங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒரு நிமிஷம் ரீலு, அந்த மாதிரி ஒரு 10 ரீல்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும்போது அந்த பிராண்ட் வேல்யூனுடைய உச்சம் தானே விஜய். அவருக்கு 200 கோடி கொடுத்தா என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த பிராண்ட் வேல்யூ உருவாயிருக்குல்ல, இன்ஃப்ளூயன்சர்ஸுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ உருவாயிருக்குல்ல, அது இப்போ நவீன புரட்சி. அது நான் நவீன புரட்சின்னு சொல்லுவேன். ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவுக்குள்ள வரதுக்கு எத்தனை நாள் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல்ல நின்றுட்டு இருந்தாரு. யாராவது நம்மளை பார்க்க மாட்டாங்களா? யாராவது விஜயகாந்த் எடுத்துப்போம், எத்தனை நாள் அவர் சினிமா துறைக்குள்ள உள்ள வர்றதுக்கு போராடி இருக்கிறாரு. நீங்க ஒவ்வொரு விஜய் அப்படி இல்லை, விஜய் அந்த கேட்டகரிக்குள்ள வரமாட்டாரு. அஜித் போராடி இருக்கிறாரு, விஜயகாந்த் போராடி இருக்காரு, கமல்ஹாசனும் அந்த கேட்டகரியில் வரமாட்டாரு, ரஜினி போராடி இருக்கிறாரு. இப்படி பல ஆக்டர்கள், நம்ம சிவகார்த்திகேயன், நம்மளை மாதிரி சின்ன மீடியாவிலேருந்து வந்தவர், எல்லாரும் போராடி வந்திருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு கிடைச்சது காரணம் என்னென்னா அவங்க கையிலேயே ஃபோன் இருக்குது, மீடியா இருக்குது. ஒரு காலத்தில் எவனையாவது போய் நம்பி உட்காரணும், அவன் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவான், காசு கேட்பான், ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி செல்ஃபோன்னு கையில் வந்திருக்கு. அவன் திறமையை காட்டுறதுக்கு ஒரே ஒரு ஹெட்ஃபோனும் ஃபோனும் நெட் பேக் இருந்தால் போதும், காட்டுறான், வளர்றான், அவன் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, அவ்வளோதான். இப்போ இவன்லாம் அந்த காலத்தில் பிறந்திருந்தானா இவன் இன்ஃப்ளூயன்சர் ஆகிருப்பானா? ஆக மாட்டான். அப்போ இவனுக்கு கிடைச்ச வெற்றி எது? இவன் திறமையை எங்கேயோ ஒரு இடத்துல காட்டுறதுக்கு இந்த இடத்துல காட்டுறான், அவ்வளோதான், போகிறான். நீங்கள் இவனை விஜயோட ஒப்பிடவே முடியாது. நீங்கள் சினிமா துறையில் இன்றைக்கும் வாழ்க்கையை அழிச்சிட்டு வேற துறைக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வாய்ப்பு கிடைக்காதவங்க. இவங்கெல்லாம் வாய்ப்பை தானாக உருவாக்கிக்கிறாங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் மர்ஜ் பண்ணவே முடியாது. இது வேற இது வேற. இவங்களாம் தானாக. இப்போ நீங்கள் ஜிபி முத்து என்ன செலவு பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்ல, முழுக்க அந்த வீட்டுக்குள்ள அவரோட மொழியை ரசிக்கிறாங்க. லெட்டர்ல படிச்சது தானே. அவர் மொழியை ரசிக்கிறாங்க. அவர் பேசுறாரு, அசிங்கமா பேசுறாதெல்லாம் தாண்டி அவரை ரசிக்கிறாங்க.
அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆயுதம் செல்ஃபோன், அவ்வளோதான். அதையும் இதையும் போட முடியாது. அவர் அது போட்டிருக்காருல்ல, தன்னிச்சையாக ஒரு யோசிச்சு மூளையை போட்டு அவரே எல்லாம் பண்ணுறாருல, அது வேற இது வேற. நீங்கள் அது இதையும் சொல்லவே கூடாது. ஆனால் அதில் சில குறைபாடுகள் இருக்குது. அதில் இருக்கிற சில பேரை வந்து நீங்கள் கடைக்கு யூஸ் பண்ணலாம், கல்லூரிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு இப்போ அண்மை காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் நான் வந்து முரண்படுறேன். கல்லூரிகளுக்கு அவங்களை யூஸ் பண்ணக்கூடாது, கடைகளுக்கு அவங்கள வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, இவன் நல்லா பண்ணுறான்டா அப்படின்னு லைக் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஃபாலோ பண்ணுற கூட்டம் இருக்குது. அவங்க அதுக்கு வச்சுக்கோங்க, வியாபாரத்துக்கு வச்சுக்கோங்க. கல்லூரிகளுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது, அதில் நான் முரண்படுறேன். ஆனால் இந்த பிரச்சனைன்றது வேற, சினிமா பிரச்சனைன்றது வேற. நீங்கள் சினிமாவில் இருக்கிறவங்கள அரசியலுக்கு வரீங்கன்னா, சினிமாவில் நீ யோக்கியமாக இருந்தியா, சினிமாவில் நீ கஷ்டப்பட்டிருக்கியா, சினிமாவில் நீ போராடிருக்கியா, உன் துறையில் நீ சரியாக இருந்திருக்கியா, அப்புறம் எப்பறம் நீ மக்கள் பிரச்சனையை பேசுவ அப்படின்னு நம்ம திரும்ப கேள்வி கேட்போம். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிற இந்த ஒரு பார்வையில் பார்க்கும்போது முதல் முறையாக ஒரு தமிழ் பையன் அந்த இடத்துக்கு வரான் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களே ஒரு டைமில் சொல்லியிருக்காருன்னு வைங்களேன். இன்னைக்கு அவருக்கு நிறைய முரணான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு தமிழ் பையன் முத வரான் அப்படின்றத தாண்டி ஒரு சிறுபான்மையினர் இடத்துலேருந்து வராது, ஒரு கிறிஸ்தவர் வராது. இந்தந்த பார்வைகள் வந்து விஜய்க்கு ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? உண்மையிலே சொல்கிறேன், இது ரொம்ப பெரிய ஆபத்தான கருத்து, இது மிக மோசமான கருத்து. இது யாராவது ஒன்று திட்டினா, நான் முஸ்லீம் என்னை திட்டுறான், நான் கிறிஸ்துவ என்னை திட்டுறான், அப்படி மாஸ்க் எடுத்து போட்டுக்கிற சில பேர் இங்கே இருக்கிறாங்க. அது இல்லை. நான் எனக்கான தலைவனை நான் தேர்வு செய்கிறதுக்கு காரணம் வந்து அவன் இந்த மதம், இந்த சாதி, இந்த மொழி பேசுகிறவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் எனக்கான தலைவனா, என்னோட வழி வேதனையை புரிஞ்ச தலைவனாக இருக்கணும். அவன் அதுதான் என்ன பேசணும், என்னோட மொழியில் பேசுகிறவனாக இருக்கணும், என் வேதனையை பேசுகிறவனாக இருக்கணும். அவன் தான் என் தலைவன். நீ அவருடைய அப்பா, உன் அப்பா அவரு, உன் புள்ள அவரு, நீ பணக்காரன், நீ ஏழை, நீ கருப்பு, நீ சிகப்பு, நீ அந்த ஸ்டேட்டுக்காரன், இந்த நாட்டுக்காரன், அது இல்லை. அவனோட ஐடியாலஜி என்னோட ஐடியாலஜி ஒத்து போகுதா, அவன் வந்தால் சரியாக இருப்பானா, அதுதான். அவர் ஒரு கிறிஸ்துவர் நான் ஓட்டு போடுவேன்னா பாதிரியார் நிப்பாட்டுங்க. அவர் ஒரு இஸ்லாமியர் ஒரு ஓட்டு போடுவார்னா அது சரியில்லைல்ல. அப்படி இதுவே ஒரு பிரிவினைவாதம் தானே. இல்லை, ஏன்னா விஜய் அவர்கள் இந்த முறை கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தும் போது கூட என்னைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பரபரப்பு, ஒரு மீடியா அட்டென்ஷன். அது விஜய்னால மட்டுமே கிடையாது, ஒரு கிறிஸ்தவர் விஜய் இவரு உள்ள வராருங்கிற இந்த ஒரு ஆங்கிள் நிறைய பேர் பார்த்தாங்க இல்லையா? அது வந்துட்டு அந்த கம்யூனிட்டியுடைய வளர்ச்சின்னு பார்க்குறதா, இல்லை வந்துட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வந்துட்டு இப்போ அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, இன்னொரு இஸ்லாமிய கட்சியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ கட்சியாக இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லாக் பண்ண பார்க்குறாங்கன்ற அந்த ஒரு வியூகம். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நான் இதிலேருந்து கேட்குறேன், கிறிஸ்தவர்களுக்காக விஜய் ஒன்று திரட்டுறார், கிறிஸ்தவர்கள்லேருந்து ஒரு பிரதிநிதியாக விஜய் வராருன்னா கிறிஸ்தவர்களுக்காக அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்போம். நீங்கள் இவ்வளோ நாள்லாம் விடுங்க, விஜய் கிறிஸ்மஸ் கொண்டாடினார், எண்ணி 4வது நாளோ 3வது நாளோ நினைக்கிறேன், 2வது நாள் நினைக்கிறேன். இந்திய நாட்டில் பல இடங்களில் பஜ்ரங் தள் அந்த அமைப்பு கிறிஸ்மஸ் கொண்டாடுற எல்லாரையும் போய் அடித்து சூறையாடுனா அவன் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு இந்து பையன் கிறிஸ்மஸ் அந்த தாத்தாவோட ஃபோட்டோவையும், கிறிஸ்மஸ் தாத்தா ஃபோட்டோவையும், அந்த செடியையும் பலூனையும் விற்கிறான். அதை போய் பிச்சு எரிஞ்சு நாசம் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். விக்ரம் இந்துடா, அதை விற்றா ஒரு 10-20 கிடைக்கும்டா. ஒரு ஆள் போய் பலூனை குத்தி உடைக்கிறான், அவன் அழுகுறான், அண்ணே விட்டுருங்கண்ணே, இதை விற்றா எனக்கு ஒரு 20 ரூபா வரும்னு அழுகிறான், குத்தி உடைக்கிறான். அந்த பையனுடைய மரண ஓலம் இங்கே கேட்கலையா? அவன் அவன் அந்த பலூனை விற்றா ஒரு எவ்வளோ கிடைக்க போகுது? நீ அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கல, அங்கே நடக்குது. சரி, அப்போ தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு, நீ என்ன செஞ்ச? இதே இந்தியாவில் தானே கன்னியாஸ்திரிகளை எரிச்சு கொண்டானுங்க, கிறிஸ்துவ கன்னியாஸ்திரிகளை. இது இந்த நாட்டில் நடக்கிறது தானே. கிறிஸ்துவர்களுக்கு எவ்வளோ அநீதிகள் நடக்குது, இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ அநீதிகள் நடக்குது. கருப்பு கவரை எடுத்துக்கிட்டு நீங்கள் வட மாநிலத்தில் நடக்க முடியுமா? கருப்பு கவரில் ஏதோ ஒரு காய்கறியை வாங்கிட்டு கூட உங்களால் நடக்க முடியுமா? உடனே லுங்கியை அவுத்து பார்த்து நீ ஆனா பெண்ணா சுண்ணத் பண்ணியிருக்கே இல்லையான்னு பார்க்குறான்ல. அவ்வளவு ஆபத்தான ஒரு நாடு தானே. நீ அப்போ இந்த நாட்டில் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடக்குது, உன் சொந்த மதத்துக்காக நடக்குது, நீ அங்கேருந்து பேசணும்ல, நீ இங்கேருந்து குரல் ஒரு அறிக்கை வெளியிடணும்ல. ஆனால் இந்த திருட்டு அயோக்கிய கூட்டம் என்ன தெரியுமா செய்யுது? ராஜ்மோகன், சிடிஆர், கீழே இருக்கவனுங்கெல்லாம் அந்த டிவிக்கு HQ பேஜெல்லாம் கிறிஸ்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது, அதை நடத்துவது யாரோ? ஏண்டா வர ஆத்திரத்துக்கு உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? உலக நாடுகளே பார்க்குது கிறிஸ்துவர்களை இந்த அமைப்பு அடிக்குதுன்னு, இந்துத்துவ அமைப்பு அடிக்குதுன்னு. அதில் சிடிஆர் RSSலேருந்து வந்தவர், அவருக்கு தெரியாதா பஜ்ரங் தள் எதுக்கு கீழே வருதுன்னு? அதான் RSS கீழே வருதுன்னு அவருக்கு தெரியாதா? அவர் யாரோ ராஜ்மோகன், அதுக்கு மேலே பச்சோந்தி. அந்த ஆள்லாம் மரியாதையாக இருந்துச்சு என் மேலே. நேற்றுலாம் ஒரு வீடியோவில் எதுலேயே பேசுகிறாரு, இப்படின்றாரு, சிஎம்ஐ கலைக்கிறான் ஆக அப்படின்னு. அதை கை நடுங்குதான் அவருக்கு. உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? நீ சோத்தை திங்கிறியா வேறு ஏதாவது திங்கிறியா? இதே சிஎம்மோட ஃபங்க்ஷனில்
காசு கொடுங்க போஸ்ட் பண்ணுறேன், காசு கொடுங்க போஸ்ட் பண்ணுறேன்னு போய் நின்னியே அந்த காசு திரும்ப கொடுத்துருவியா? வெக்கமா இல்லை? திராவிடம் பற்றி அன்னைக்கு புகழ்ந்து பேசினேன், முதலமைச்சர் பற்றி அன்னைக்கு புகழ்ந்து பேசினேன், இன்னைக்கு காசு கிடைக்குதுன்னா நீ என்ன வேணாலும் செய்வியா? நம்ம திரும்ப கேட்கணும். நிச்சயமா. எவ்வளவு அயோக்கியத்தனம்! நீங்கள் போடுற உங்கள் சொந்த மதத்து கூட உங்களுக்கு நீங்கள் உண்மையா இல்லை, நான் கிறிஸ்துவ பிரதிநிதி, நான் ஒரு மீட்பர், நான் இயேசு, நான் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் உண்மையிலே மீட்பர்னா யார்? இயேசு வந்து தனக்கு பசி, ஐயா பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கூடையிலேருந்து அப்பத்தை எடுத்து கொடுக்குறாரு. அந்த அப்பம் கரையவே இல்லை, எல்லாருக்கும் அப்பம் போகுது, எல்லாருடைய பசியும் மாத்துறாரு. உடனே பழரசம் எடுத்து கொடுக்குறாரு, பழரசம் வத்தவே இல்லை. இயேசுவே எனக்கு வழி இல்லை, கடல் வந்துருச்சு, நாங்கள் எப்படி தப்பிக்கிறதுன்னும் போது கடலை பிளக்கிறார் இயேசு. இதெல்லாம் புரட்டுகள்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இயேசுவை பற்றி ஒரு கருத்து இங்கே இருக்குது, அப்படி இருக்கு. விஜய் யாரு? தனக்கு பசிக்குதுன்னு உடனே 10 ரூபா பாட்டில் தூக்கி போட்டு இந்த பக்கம் திரும்பி பேசினவர். உன் வண்டிக்குள்ள அவ்வளோ வண்டி இருக்கு, அவ்வளோ கேன் இருக்கு, ஒரு பாட்டில் தூக்கி போட்டு திரும்பி பேசினேன். இங்கே செத்து போய் தூக்கிட்டு போகும்போது நீ தப்பிச்சு ஓடி போன, வழி இல்லாமல் ஒருத்தர் மேலே முட்டி எந்திரிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கும்போது நீ வேகமாக கருவில். நீ இயேசுவா? இயேசுவா? உண்மையிலே இயேசு கிறிஸ்து பற்றின வரலாறு என்ன தெரியுமா? அவர் ஒரு மிகப்பெரிய போராளி, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடினார். நீ யாரு? நீ யாரு முதல்ல? நீ எப்படி நான் ஒரு கிறிஸ்துவனுடைய பிரதிநிதின்னு சொல்லுவேன்? தப்பு இல்லை. ஆனா பாஜக மாதிரியான கட்சி இதுல வந்துட்டு இப்ப வந்துட்டு இந்த பஜ்ரங் தள்லாம் இருக்கு, ஆர்எஸ்எஸ்லாம் இருக்கு, அது எங்க பாஜகவோட லிங்க் ஆகுதுங்கிறத இதை தாவேகாவை சார்ந்த யாருமே பொது வழியில சொல்ல பயப்படுறதும், விஜயும் அதை பத்தி பெருசா பேசாததனுடைய நிலை என்னவா இருக்கு? இப்ப வந்துட்டு எங்களுடைய கொள்கை எதிரின்னு வெளிப்படையா பேசுறது அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் முரண்படுறாங்க. இது எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு விதத்துல பிஜேபியோட ஒரு சின்ன ஒரு இணக்கம், ஒரு சப்போர்ட் இருக்கு. அது சினிமாவிலேயே இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாதவர்களாக மாற்றினதுக்கு மிகப்பெரிய பங்கு சினிமாவுக்கு இருக்குது, அதில் விஜய்க்கு இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டிலே வைங்களேன், ஒரு முஸ்லீம் போய் வீட்டு வாடகை வாங்க முடியுமா? ஒரு முஸ்லீம் போய் வீடு போய் வாடகை வாங்க சிக்கல்கள் இருக்குது, நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஐயோ முஸ்லீமா, நான் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்லவா அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சுதந்திரத்துக்காக, இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக இஸ்லாமியர்களும் இருந்திருக்காங்க, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இஸ்லாமியர்களும் உயிர் நீத்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்வை மாற்றப்பட்டிருக்கு காரணம் ஆர்எஸ்எஸ். அப்போது நான் பட்டியல் போட்டால் நிறைய சொல்ல முடியும். இஸ்லாமியர்கள் சுதந்திர போராட்டத்தில் யார் யார் உயிர் நீத்தம் செய்தாங்கன்னு ஒரு பட்டியல் போட்டால் ஒரு பெரிய பட்டியல். ஆனால் இந்திய விடுதலைக்காக போராடாத ஒரு அமைப்பு எதுனா அது ஆர்எஸ்எஸ் தான். அந்த வரலாறு நம்ம சொல்லணும். இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்திய நாடு முழுவதும் விடுதலை கொண்டாடுறான், எல்லாம் கொண்டாடுறான். ஆனால் வீட்டில் கருப்பு கொடி ஏற்றின அமைப்பு எது தெரியுமா? ஆர்எஸ்எஸ். இந்த சுதந்திரம் எங்களுக்கு வேண்டான்னு கருப்பு கொடி ஏற்றின அமைப்பு ஆர்எஸ்எஸ். இன்னைக்கு அவன் தேசபக்திங்கிறான், பாரத மாதாங்கிறான். ஆனால் விஜய் மாதிரியான ஆளுங்க தன்னுடைய திரைப்படத்தில் தீவிரவாதிகள் அப்படின்னா இஸ்லாமியர்கள், தீவிரவாதிகள் இந்தியாவை சீர்குலைக்கிறார்கள், அமைதியை கெடுக்கிறாங்க, பாம்பு வைக்க வராங்க, இங்கே மாலை ஹைஜாக் பண்ணுறாங்க, பஸ்ஸில் பாம்பு வைக்கிறாங்க, அப்படி இப்படின்னு காமிச்சதெல்லாம் யார்? விஜய் மட்டும் இல்லை, விஜயகாந்த், அஜித், ரஜினி, யாராக இருந்தாலும் இந்த படம் தமிழ் திரைப்படம் காட்டியிருக்கு. நாம் என்ன கேட்குறோம்? தீவிரவாதினா யார்? தன்னுடைய கொள்கைக்காக ஆயுதங்களை கையில் எடுக்கிறவன் தீவிரவாதி. இந்த நாட்டில் ஆயுதங்களை கையில் எடுத்துக்கிட்டு இஸ்லாமியர் கோவில்களை போய் இடிக்கிறது, இஸ்லாமியர் கோவில் போய் மூத்திரத்தை அடிக்கிறது, இஸ்லாமியர்களை வெட்டுறது, துப்பாக்கியால் சுடுறது, தன்னுடைய மத ஊர்வலத்துக்கே வேலாயுதம் சூழ் எடுத்துகிட்டு கத்திட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கத்திட்டு போகிற அமைப்பு இது. நீ அப்போ சொல்லணும்ல, தீவிரவாதினா தாடி வச்சுட்டு குல்லா போட்டு மீசை இல்லாமல் இருக்கவங்க மட்டும் இல்லைடா, காவி உடையில வேல் எடுத்துகிட்டு போகிறவங்க ஒரு வகையில் அவனுடைய கொள்கையில் தீவிரமாக இருக்கக்கூடிய தீவிரவாதி தான் அப்படின்னு நீ சொல்லணும்ல, பயங்கரவாதி தான் அப்படின்னு நீ சொல்லணும்ல. ஏன் இந்த சினிமா இதெல்லாம் சொல்ல மாட்டேங்குது? ஜிப்சின்னு ஒரு படம் வந்துச்சு, பாடாப்படுத்திட்டாங்க. இந்த படத்தை சென்சார் போர்டில் கடிச்சு கொதறிட்டாங்க, பாடாப்படுத்திட்டாங்க. அதில் காமிச்சாங்க இல்லை, இந்துத்துவாவை தான் இந்த நாட்டுக்கு எதிரின்னு காமிச்சாங்க இல்லை. நீங்கள் அப்படி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. பிகேன்னு ஒரு படம், எனக்கு எப்படி அந்த படம் பாலிவுட்டில் எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த படத்துக்கு எப்படி சென்சார், ஹிரானி ராஜ்குமார்னு டேரக்டரு, அவர் தான் 3 Idiotsக்கும் டேரக்டரு, வசூல் ராஜா MBBSக்கும் அவர் தான். அவர் ஒரு சரியான டேரக்டர், அவர் தான் பிகே எடுக்கிறாரு. அந்த படம் எவ்வளோ ஆழமான அரசியல் பேசிச்சு. ஏன் தமிழ் சினிமாவில் ஒரு இந்துத்துவ எதிர்த்து ஒரு படம் வரமாட்டேங்குது? மணிரத்னம் எடுப்பார் ஒரு படத்தை, ஒரு 10 நிமிஷத்தில் 2 பேரையும் திருத்தி அருவாளை கீழே போடுற மாதிரி எடுப்பார், அப்படி எடுப்பார். அது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்ல. இவங்க செய்கிறாங்கன்னா இவங்களும் செய்கிறாங்கன்னு பேலன்ஸ் பண்ணும்ல. இப்போ வரைக்கும் நான் இந்துக்களுக்கு எதிராக பேசலை, இந்த வீடியோவில் கூட இந்து வெறியர்களுக்கு எதிராக நான் பேசுகிறேன். நான் பேசலாம், ஏன்னா எனக்கு வந்து இந்துன்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில்.
எங்கள் வீட்டில் எல்லாம் இந்து, அதனால் நான் தைரியமாக அதை நான் பேசுவேன். ஒருவேளை நான் இஸ்லாமியனாக இருந்தேன்னா இவ்வளோ நேரம் இதை நான் பேசுறதுக்கான பயம் எனக்குள்ளே இருந்திருக்கும். நிச்சயமா நிச்சயமா. நான் ஒரு இந்துங்கிறனால தைரியமாக நான் பேசுவேன், அதனால் எனக்கு கவலை இல்லை, அதனால் நான் பேசிடுவேன். நான் சாதியை சொல்ல மாட்டேன், ஆனால் நான் சாதிக்கு எதிராக பேசுவேன். இப்போ என்ன அடிக்க வந்தால் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, டேய் எந்த சாதியிலேருந்து வர, உயர் சாதியிலேருந்து வரியா, அப்போ அவன் வாயை அடைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது, ஓடி போயிருந்துருவேன். இப்போ இதெல்லாம் அப்போ அம்பேத்கர் தான் சொல்கிறாரு, நீங்கள் சாதி மதத்தை ஒழிக்கணும்னா அதை மேலே இருக்கவன் தான் சேர்ந்து தான் வரணும், கீழே இருக்கவன் மட்டுமே அதை பேசிக்கிட்டு இருந்தால் அதில் பெரிய மாற்றம் இருக்காது, மேலே இருக்கவங்க உடைக்கணுங்கிறார். அதுதான் இவங்களோட பெரிய பிரச்சனை. என்னடா நம்ம மதத்தில் இருக்கவனே நம்மளை எதிர்க்கிறான், இந்திய நாட்டுக்குள்ள இந்து மதத்துக்காரனே RSS எதிர்க்கிறான்றதான் எங்களுடைய பிரச்சனை. அப்போ இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ண வேண்டியது நடிகர்கள். ஏன் நடிகர்கள் அரசியல் பேசணுங்கிறோம் அப்படின்னா, நாம் சொல்கிற கருத்து போய் சேர்றதை விட அவங்க சொல்கிற கருத்து போய் வேகமாக போய் சேரும். அவங்க விஷத்தை விதைச்சாலும் வேகமாக போகும், விதையை விதைச்சாலும் வேகமாக போகும். நாம் எதிர்பார்க்குறோம் அவங்ககிட்ட விதையை போடுங்க, நல்ல விதையாக போடுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் நீங்கள் விஷத்தெல்லாம் சினிமாவில் விதைச்சிட்டு அரசியலையும் நான் வரேன் அங்கேயும் விஷத்தை விதைப்போன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம், அடித்து விரட்டுவோன்றோம். ஆனால் நீங்கள் இப்போ PK மாதிரியான படங்கள்லாம் சொன்னீங்க. ஒரு காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு படம் இந்தியாவில் வர்றதுக்கு சாத்தியங்கள் இருந்தது. இன்னைக்கு துரந்தர் மாதிரியான படங்கள் தான் வருது. அதையும் ஒரு 1300 1400 கோடி வசூல் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா, அந்த 1400 கோடி ரெவன்யூவை கொடுத்தது மக்கள். அப்போ அவங்க அந்த கருத்தோட ஒத்து போகிறாங்களா இல்லை அந்த கிராஃப்டோட ஒத்து போகிறாங்களா? கருத்தோடு நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் அந்த படம் எடுபட்டுச்சா? இல்லை. ஏன்னா இங்கே முற்போக்குமன். கேரளாவில் அந்த படம் ஓடுமா? ஓடாது. நீங்கள் அப்படியே பார்த்தா கூட நீங்கள் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவில் கூட அந்த படம் பெரிய ஹிட்டு கொடுக்காது. அந்த மாநிலம் முழுக்க உங்களுக்கு இந்துத்துவ சார்ந்த படம் தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த என்ன கதை, அது புராண கதை சொல்லுவாங்கல்ல, ராமன் சீதை ராவணம்னா அது என்னமோ சொல்லுவாங்க. அந்த கதையை இவங்க எத்தனை வாட்டி ரீமேக் பண்ணியிருக்காங்க. பிரபாஸ் வச்சு பண்ணிட்டாங்க, அப்புறம் மறுபடியும் பாலிவுட்டில் ஒரு ஆக்டர் வச்சு பண்ணிட்டாங்க. நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே அடைச்சா அதையே தான் போடுவான். அப்புறம் ஜீ தமிழில் பாலிமரில் ஒரு வெர்ஷன் போகும். ஒரே கதை தான் திரும்ப 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 எடுத்து அறுத்து சாவடிக்கிறாங்க. அதெல்லாம் ஓடும், வடமாநிலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும், எத்தனை வாட்டி ஓடினாலும் ஓடும். அது ஏன்னா அனுமான் படம் வந்தப்போ அனுமானுக்கு ஒரு சீட்டு விட்டு பார்த்த கூட்டம் அது. அனுமான் படம் வந்துச்சுல்ல, ஒரு சீட்டு விட்டுட்டு உட்காந்து பார்த்தாங்கன்னா அனுமான் உட்காந்து பார்ப்பாரான். இன்டர்வலில் பாப்கார்ன் வாங்கி கொடுப்பாங்களா, இன்டர்வலில் பாப்கார்னு என்ன ஐசா என்ன சாப்பிட்றீங்க, உங்களால் சாப்பிட முடியுமா பாப்கார்ன்லாம், டீ ஜூஸ் கொடுப்பா அப்படி கேட்பாங்க போல லூசு பசங்க. அதோட கொடுமை என்ன தெரியுமா, அவங்களே சாப்பிட்டு பான்பிராக் போட்டு அந்த தேட்டரில் துப்புறாங்க. வடக்கில் துப்பிட்டு இது அனுமான் படம் செருப்பு போடாமல் தான் போகணும், செருப்பு வெளியில் விட்டு போகிறாங்க. இப்போ இந்த கூட்டத்தில் போய் நான் இப்போ இவங்க படுறா இப்படின்னா அந்த கூட்டத்தில் அப்போ அவ்வளோ வசூல் வரதான் செய்யும், அவ்வளோ பிற்போக்கான இருக்குது. இங்கே அப்படி ஓடாதுல்ல. நீங்கள் இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு சிவகார்த்தியின் படம் வந்துச்சு, பராசக்தி, கூடவே ஒரு இந்த படமும் வந்துச்சு, பிரபாஸோட படமும் வந்துச்சு. எட்டி பார்த்தாங்களா யாராவது பிரபாஸ் படத்தை? ஏன் யாருமே பார்க்கல. ஏன்னா பிரபாஸ் இங்கே ஒரு படத்தை விதைச்சிட்டு போயிட்டாரு, ஆன்மீகம் சார்ந்து ஒரு படத்தை போட்டு போயிட்டாப்புல. அதுலேருந்து அவருக்கு மார்க்கெட் போயிருச்சு. சார் நீங்கள் ஆக்ஷனாக எடுத்தால் ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சலாரை தூக்கிட்டு இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது அருண் விஜய் கூட ஒரு படம் எடுத்தீங்களா அதை எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி ஓடாது. பாகுபலியில் உங்களை பார்த்து ரசித்தோம், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்மீகமாக தூக்கிட்டு வந்து சொருவை பார்த்தீங்களா, உங்கள் புத்தியை காமிச்சிங்கல்ல, இனிமேல் இந்த இடத்துல உங்களுக்கு இடம் இல்லைன்னு விரட்டிட்டோம், ஓடு விரட்டிட்டோம். ஆனால் இந்த ஒரு 10 வருஷமாக தான் மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஒரு படமாக இருக்கும், நம்ம அது ஒன்றும் பெருசாக தெரியாதுங்களா. இந்த ஒரு 10 வருஷமாக இது எல்லாமே காவியமாகவே காட்டப்பட்டிருக்கிறதுனுடைய பின்னணிங்கிறது இந்துத்துவா விதைக்கணுங்கிறது தான் இல்லையா? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு கேரளா ஸ்டோரிஸை உள்ள திணிச்சது, அப்புறம் காஷ்மீர் ஃபைல்ஸை உள்ள திணிச்சது, இதுக்கு பின்னாடி எல்லாமே பாஜக தான். இதுக்கு எல்லா பின்னாடி இருந்து பாஜக தான். நீங்கள் ஒரு காலத்தில் நான் ஸ்கூல் படிக்கும் போது எல்லார்ட்டையும் 5 ரூபா வாங்கிட்டு காமராஜர் படமும் பெரியார் படத்தையும் கூட்டு போய் காட்டுவாங்க. இப்போ உங்களுக்கு காஷ்மீர் ஸ்டோரிஸை கூட்டு போகிறாங்க, மோடியோட வரலாறை காட்ட கூட்டு போகிறாங்க. என்ன பின்னணி? உங்களுக்கு இந்துத்துவாவை சின்ன வயசுலேருந்தே விதைச்சிடணும், அதுதான் மோட்டிவ், அதை காட்டுறது. ஏன்னா இதை பார்த்து அவன் என்னடா பண்ண போகிறான், என்ன பண்ணுவான்? நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் பக்கத்தில் உட்காந்தான்னா, அவன் 2 பேரும் வேறு வேறு ஸ்கூல்லேருந்து திடீர்னு ஒரு ஸ்கூலுக்குள்ளே இணைக்கிறாங்கன்னா அவன் என்ன கேட்பான், உன் பேர் என்ன, உன் அப்பா பேர் என்ன, நீ எந்த ஏரியாவிலேருந்து வர, நீ இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல் படித்த, உனக்கு பிடிச்ச நடிகர் என்ன, உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இப்படி ஏதாவது கேட்பான். இந்த மாதிரியே கேட்டிருப்பான். அவங்க 2 பேரோட வாயிலிருந்து வராத 2 விஷயம். ஒன்று, நீ எந்த ஜாதி, நீ எந்த மதம். தமிழ்நாட்டில் அது வராது. அப்போ இதை கேளுன்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருதுல்ல,
இது கேளு அப்படின்னு சொல்ல வைக்க ஒரு கூட்டம் வரல. அந்த வேலை எல்லாமே நடிகர் விஜய் மாதிரியான ஆளுங்க எல்லாரும் தொடர்ந்து பண்ணுறாங்க. அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். இன்னைக்கு எதிரியாக நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை தான் அடிக்கணும். ஆர்எஸ்எஸ் தான் அடிக்கணும். நீங்கள் அரசியல் எதிரியே நீங்கள் சண்டை போடலாம், டிஃபீட் பண்ணலாம், அவங்க கூட தொடர்ந்து நீங்கள் பேச முடியும். ஒரு ஜனநாயகம் இருக்குது. உங்களுடைய கொள்கை எதிரியான ஆர்எஸ்எஸ் இருக்குல்ல, ஒன்ஸ் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் நினச்சாலும் அவனை வெளியே அனுப்ப முடியாது. கொள்கை எதிரி ஒன்ஸ் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சுன்னா நினச்சாலும் அனுப்ப முடியாது. அதனால தான் அவன் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆயுதம் எடுக்கிறான். பள்ளியில் அதை கலந்துட்டாங்கன்றான். அப்புறம் ஒரு பொண்ணை மதம் மாத்துறதுக்காக பண்ணாங்க, அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு, கிளப்பி விட்டாங்க. அப்புறம் முருகனுக்கு வேலு ஏற்றுறோன்னு வேலு ஊர்வலம்னாங்க, எடுபடலை. அப்புறம் இப்போ திருப்பரங்குன்ற விவகாரம், எவ்வளவு பிரச்சனையை தூக்கிட்டு வரானுங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு நீ எப்படி உள்ள மதத்தோடு உள்ள வந்தாலும் அடித்து வரட்டும். கேரளாவும் அப்படி தான். கேரளாவில் என்ன பண்ணுறானுங்க, ஐயப்பன் கோயிலுக்குள்ளே பெண்களை விட்டாங்கன்றான், இல்லைனமோ பண்ணுறான், உள்ளே நுழைய முடியலை. திருப்பதிலையும் அப்படி தான். திருப்பதியில் பாஜக ஆட்சியில் கூட்டணி ஆட்சி. ஆனால் அவனுக்கு ஆட்சியை பிடிக்கணும். ஒரு சங்கி டெபுட்டி சிஎம் கிடச்சிட்டாரு, இவரை வச்சு நம்ம ஒரு இந்துத்துவ விதையை போடுவோன்னு திருப்பதியில் அதை கலந்துட்டாங்கன்னு ஒரு கிளப்பி விடுறான். ஆனாலும் அவனால் எடுபட முடியல. தென் மாநிலங்களில் அவனால் கை வைக்கவே முடியல, திணறான். அதுக்கு தான் விஜய் மாதிரி ஆளுங்களை கருவியாக பயன்படுத்துகிறான். இல்லை, அப்போ விஜய் வந்துட்டு டைரெக்டாக பிஜேபியோட கண்ட்ரோலில் இருந்துட்டு அதெல்லாம் பண்ணுறாருங்க. ஆமாம். நீங்கள் சீமான் 2018க்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவை கடுமையாக எதிர்த்தாரு. 2018 பெகாசஸில் அவருடைய பேர் அடிபடுது, அதோட கப்சிப். அதுக்கு முன்னாடி சங்கினா செருப்படுத்த அடிப்பண்டான்னாரு. சங்கினா தோழன். போனா கோவிலில் போனால் சமஸ்கிருதம் பேச மாட்டாங்கன்னாரு. இப்போ அவர் சமஸ்கிருதம் தான் மந்திரம். குழந்தைக்கே அப்படிதான் வந்துட்டு விநாயகர்லாம் நம்ம கடவுளாடா பைத்தியக்கார கோயில் அப்படின்னாரு. வீட்டு வாசலில் விநாயகருக்கு தேங்காய் உடைப்பார். டோட்டலாக சேஞ்ச் பண்ண வைப்பானுங்கல்ல, இது எல்லாமே நடக்கும். இல்லை, இப்போ ஒருத்தவங்களுக்கும் ஒரு லூப் பாயிண்ட் இருக்கும் இவங்களை மாற்றுறதுக்கு. விஜயை மாற்றுவதற்கு என்ன, இப்போ வந்துட்டு ஒரு 1000 கோடி 2000 கோடி வச்சிருக்காரு, அது லீகலைஸ்டாக எல்லாத்தையும் வந்துட்டு டாக்ஸ் கட்டியே வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி விஜயை மடக்கிறதுக்கு பிஜேபி கிட்ட என்ன இருக்கு? விஜய் நீங்கள் அதை மடக்கிறதுக்கெலாம் பாயிண்டே இல்லை. நீங்கள் கமல்ஹாசனை மடக்க பாயிண்ட் என்ன இருக்குது? சீமானை மடக்க பாயிண்ட் இருக்குது. சீமானை கோடியாக வச்சுருக்காரு, எப்படி மடக்குனாங்க? அதெல்லாம் பாஜகவோட யுத்தியெல்லாம் நம்மளால் கணிக்கவே முடியாது. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் 2014 ஓட்டு போட்டு பாஜக வந்துச்சு, ஜெயிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் மிஷினையே விலைக்கு வாங்கிட்டாங்கடா, மிஷினையே வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினச்சோம். அப்புறம் அடுத்த தேர்தலும் போது என்ன நினச்சோம், தேர்தல் ஆணையத்தையே விலைக்கு வாங்கிட்டாங்கடா அப்படின்னு நம்ம அதுவும் 2 வருஷம் கழிச்சா நினச்சோம். இப்போ 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா எஸ்ஐஆர்னு ஒரு போகும், அடப்பாவீங்களா வாக்காளர்களே தூக்கிட்டாங்கடா அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம கற்பனைக்கு எட்டி பார்த்தோமா? நிச்சயமா கள்ள ஓட்டு தான் போடுவாங்க, தடுக்கலாம், பூத்தில் போய் விளக்கெண்ணெய் வச்சுட்டு பார்க்கலாம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவன் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு எத்தியை கை பண்ணுறான். அப்படி தான் இங்கேயும் விஜய் டேக்ஸ் எல்லாம் விஜய் டேக்ஸ் கட்டினாலும் கட்டலாலும் தூக்குவாங்க. விஜயை நெருக்கணும் பிடிக்கணுன்றலாம் அவங்க ஈஸியான இதுதான். நீங்கள் அதெல்லாம் பெரிய வேலை, விஜய் ரொம்ப நேர்மையாக இருக்காரு அப்படிலாம் நீங்கள் யாரையுமே பாஜக அப்படி ஹேண்டில் பண்ணாது. அப்போ அந்த நெய்வேலி சம்பவத்துல இருந்து தான் விஜய் வந்துட்டு பாஜகனுடைய ஏதோ ஒரு விதத்தில் ஆயிட்டாரு. நீங்கள் 2014 2014 ஒரு லிஸ்ட் வருது. நாங்கள் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது 14 ஒரு லிஸ்ட் வருது. 2021 சட்டமன்ற தேர்தலில் நிற்க வைக்கிற கேண்டிடேட்டில் ரஜினியோட பேரை அப்போவே பாஜக முடிவு பண்ணுது. ஆனால் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிற 2017 காலகட்டத்தில் தான். ஆனால் அவங்க 2017 முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க வச்சுருக்குறாங்க, ரஜினிக்கு நம்ம ஜனாதிபதியில் தான் இல்லை துணை ஜனாதிபதி அந்த மாதிரி ரேஞ்சு கவர்னரே இருக்கலாம் அப்படின்ற லிஸ்ட் வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க. யாராவது எதிர்பார்த்தோமா இளையராஜாவை அவன் எம்பி ஆக்குவான்னு? யாராவது எதிர்பார்த்தோமா? இல்லை எல்முருகன் மத்திய அமைச்சர் ஆகும்னு எதிர்பார்த்தோமா? ஏதோ ஒரு யுத்தி அவன் கையில் வச்சு தூக்கிட்டு வருவான். விஜயை மடக்கிறதுக்கெலாம் பெரிய பாயிண்ட்லாம் கிடையாது, ஒன்றும் இல்லை. இதோட சினிமா வாய்ப்புகளை நிறுத்த முடியும். பாஜக நினைச்சிச்சுன்னா விஜயோட சினிமா வாய்ப்புகள் எல்லாத்தையும் நிறுத்த முடியும். அதனுடைய ஆரம்பம் தான் ஜனநாயகன், அதையும் நிப்பாட்டிட்டாங்க. எப்படி வேணாலும் நிறுத்த, இனிமேல் நீ உனக்கு எந்த படமும் உன்னை தேடி வராதுன்னு நிறுத்த முடியும். எந்த டைரக்டரும் அப்ரோச் பண்ணாத மாதிரி பார்த்துக்க முடியும். புரிஞ்சிருச்சு, அப்படி பண்ணுவோன்னு சொல்லலாம். என்ன யுத்தி வேணாலும் செய்யலாம். அதுக்கு ஒரு பணிஞ்சு தான் ஆகணும். நீ இந்த டேக்ஸ் கட்டிடுறியா, பட் ஆனால் இந்த டேக்ஸ் கட்டலையே, நீ இந்த படத்துக்கு வாங்கினதுக்கு இவ்வளோ தான் கம்மியாக டேக்ஸ் கட்டியிருக்க, ஏதோ முறைகேடு இருக்குது, போடு வழக்க அவர் நேர்மையாகவே கட்டியிருக்கலாம். ஆனால் நீ கட்டலப்பா, இல்லை ஏதோ வருது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு போடு கேஸை நோண்டுவாங்க. நோண்டணும்னு ஆரம்பித்தா பாஜக தனி யுத்தியை கையில் வச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம கணக்கே கண்டே பிடிக்க முடியாது. ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப நன்றி பிரதர்.